கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 61:4. உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். Psalm 61:4. I will trust in the covert of thy wings. அன்பான சகோதர சகோதரிகளே, ரூத் என்பவள் மோவாபிய பெண், நொகோமியின் மருமகள். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் அவள் வந்தாள். கர்த்தர் அவளை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. தம்முடைய செட்டைகளிலே அவர் அவளை அரவணைத்து பாதுகாத்தார். மீண்டுமாய் கூட நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து அவளை ஆசீர்வதித்தார். இன்று நீங்களும் நானும் கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவோம். கர்த்தரை நமக்கு அடைக்கலமாக கொள்வோம். அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. செட்டைகளின் மறைவிலே எங்களை பாதுகாப்பவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். குழந்தையை தங்கள் கருவில் சுமக்கும் தாய்மாருக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, ஏற்ற சமயத்திலே நல்ல பிரசவத்தை தந்து தாயையும் குழந்தையும் நீர் காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானத்தை தந்து வழிநடத்தும். கணவன் மனைவி உறவுகளை சீர்படுத்தும். சமாதானமாய் காணப்பட இரக்கம் காட்டும். ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் அன்போடு குழந்தையை வளர்க்க பெற்றோர்கள் முன்வர கிருபை செய்யும். நீர் குழந்தைகளை காப்பாற்றும். உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜெப குறிப்புகளை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக நன்றி. உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் அடைக்கலமாய் கேடகமாய் துருகமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். உடைய காருண்யம் என்னும் கேடகத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.